வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்து பிரதமர் இலங்கைக்கு விஜயம். அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மக்கள் கருத்தறியும் அமர்வு திருகோணமலை மற்றும் மதுரையில் இன்று. மக்களின் துயரை அறியும், மக்களின் துயரங்களை துடைக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லம் தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ நேற்றிரவு சிங்கப்பூர் விமானத்தின் மூலம் நாட்டை வந்தடைந்தார். நேற்றிரவு 11:55 மணியளவில் நாட்டிற்கு வருகை தந்த நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீயை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்றார். நியூசிலாந்து பிரதமரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதியுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை நியூசிலாந்து பிரதமர் மற்றும் இலங்கை பிரதமர் ஆகியோருக்கிடையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள சர்வதேச ஜனநாயக சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் நியூசிலாந்து பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை கட்டியெழுப்பும் நோக்குடன் நாட்டிற்கு வருகை தந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகள் தொடர்பான கணனி புள்ளி விவரங்களை பேணுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் தேர்தல் கடமைகளில் அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவது இலகுவாக அமையும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம். முகமது குறிப்பிட்டார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள தேர்தல்கள் சட்டங்களுக்கு அமைய அரசாங்க சேவையில் உள்ள அதிகாரிகளை மாத்திரமே வாக்களிப்பு மற்றும் வாக்கெண்ணல் கடமைகளில் ஈடுபடுத்த முடியும். இதற்கமைய இதுவரை நடைபெற்ற தேர்தல்களின் போது ஒவ்வொரு தேர்தலுக்குமான அறிவித்தல் வெளியிடப்பட்டவுடன் அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள அரசாங்க சேவையில் உள்ள அதிகாரிகள் பற்றிய கணக்கெடுப்பொன்று ஒவ்வொரு மாவட்டத்தினதும் தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் மேற்கொள்ளப்பட்டு அக்கணக்கெடுப்புக்கு அமைய அரசாங்க அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இம்முறைக்கு பதிலாக அரசாங்க சேவையில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் தொடர்பான கணனி புள்ளி விவர திரட்டொன்றை பேணுவதனூடாக மிக எளிதான முறையில் தேர்தலின் போதும் அவ்வதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விதத்திலான நடைமுறை ஒன்றை கைக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தேர்தல் செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாகாண பிரதம செயலாளர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள் ஆகியோருடனான கலந்துரையாடலின் போது இது தொடர்பான இணக்கப்பாட்டிற்கு வரும். பூர்வாங்க ஏற்பாடுகளின்படி அனைத்து அமைச்சுக்கள், திணைக்களங்கள், மாகாண மட்டத்திலான அரச நிறுவனங்கள் என்பவற்றில் பணிபுரிகின்ற அனைத்து அலுவலர்களினதும் விவர திரட்டுக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டு குறித்த புள்ளி விவர திரட்டுக்கள் ஒன்று திரட்டப்பட்டதன் பின்னர் இனிவரும் தேர்தல்களின் போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவசிய தேவையான உத்தியோகஸ்தர்கள் அம்மாவட்டத்திலிருந்தோ அல்லது கொழும்பில் உள்ள அலுவலகங்களிலிருந்தோ தெரிவு செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறை நடைமுறைக்கு வரும். உள்ளூராட்சி மன்றங்களின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் மக்களின் முறைப்பாடுகள் மற்றும் மேன்முறையீடுகளை கண்டறியும் ஆய்வு கொண்ட குழுவிற்கு 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், தேர்தல்கள் கண்காணிப்பு குழு மற்றும் மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 1000க்கும் அதிகமான பிரிவுகளில் இருந்து 2000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் குறித்த குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இதுவரையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விசாரணைகளின் முடிவுகள் தொடர்பான அறிக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் குறித்த அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக
நடத்துவதை இலக்காக கொண்டே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு கூறப்பட்டுள்ளது. வட்டவல காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் சுமார் 10 ஏக்கர் காணி தீக்கிரையாகியுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வட்டவல காட்டுப்பகுதியில் தீ பரவியுள்ளது. தீ பரவியமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இந்த பகுதியில் தீ வைக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தொடரும் வறட்சியினால் தீ வேகமாக பரவியுள்ளதுடன் தீயை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிட்டனர். மக்களின் துயரை அறியும், மக்களின் துயரங்களை துடைக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றொரு மக்கள் சேவையை ஆரம்பித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லம் தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்றிலிருந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவிருக்கும் மக்கள் சக்தி இல்லம் தோறும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களின் தேவை அறிந்து அந்த தேவைகளை நிவர்த்திக்கும் முகமாக நியூஸ் ஃபர்ஸ்ட் பல்வேறுபட்ட சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு மகத்தான சமூக பணியான மக்கள் சக்தி சமூக பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய இந்த அங்குரார்ப்பண நிகழ்வானது யாழ் வரணி சுட்டிப்புறம் கிராமத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட இருக்கின்றது. மக்கள் மன்றம், மக்கள் சக்தி, முரசு மற்றும் சக்தியின் தேடல் ஆகிய பல வழிகளில் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்தேம்பிய எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆனது இன்று முதல் ஒவ்வொரு எங்களுடைய சொந்தங்களினதும் இல்லங்களுக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் என்பதனையும் ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் முகமாகவே இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய யாழ் வரணி சுட்டிப்புறம் கிராம வாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். இன்று காலை 9 மணியளவில் சுட்டிப்புறம் மாரியம்மன் கோயிலில் இடம்பெற இருக்கும் விசேட பூஜைகளை அடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கிராமத்திற்கு உங்களுடைய வீட்டிற்கு வந்து நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்க நீங்களும் தயாராக இருங்கள். நாங்களும் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய இந்த மக்கள் சக்தி பயண தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இதேவேளை புத்தளத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள மக்கள் சக்தி இல்லம் தோறும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கிருஷ்ணி மணிபாலன். நாடாளுமன்ற ரீதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திட்டம் என்ற புத்தளத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. புத்தள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை ஒரே இடத்தில் நாங்கள் நேரடியாக கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவிருக்கும். அதற்கான முதலாவதாக இன்று நாங்கள் மணற்குண்டு பிரதேசத்துக்கு செல்லவிருக்கின்றோம். மணற்குண்டு பிரதேசத்தில் ஆரம்ப விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரம்ப விழாவை தொடர்ந்து முன்னிப்புறம் திருநெல்வேலி ரத்னயாய் ஆகிய பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்லப்போகின்றோம். ஆகவே அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். தயாராகுமாறு இதுவரை காலமும் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டும் உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டும் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படாத பல பிரச்சனைகளுக்கு ஒன்று நாங்கள் உங்களோடு இணைந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். தயாராக செய்திகளுக்காக புத்தகத்தில் இருந்து கிருஷ்ணி மணிபாலன்.